வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சில சத்தியங்களை சற்று திருப்பி பார்ப்போமா? இன்று கர்த்தர் பல்வேறு ஊழியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது பாவங்களை சுட்டி காட்டுகிறார் என்றும், இயேசு கிறிஸ்து மனிதனைப் போல சோதிக்கப்பட்டார் என்றும், இயேசு கிறிஸ்து இல்லாத ராஜ்யத்தை இந்த உலகத்திலே கட்டுவதற்கு பிசாசானவன் முயற்சித்து கொண்டு இருக்கிறான் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆயத்தமாகி காத்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். இந்த நாளிலும் நாம் பரிசுத்த ஆவியானவரின் பலன் நமக்கு எவ்வாறு தேவையானதாக இருக்கிறது? தன்னுடைய சொந்த ஊரிலே இயேசுவுக்கு நடந்தது என்ன? நாம் எவ்வாறு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும்? ஆழமாக அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டு வருவதற்காகவும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிவதற்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் இருதயத்தின் நல்ல விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றி அவருடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து உங்களையும் பயன்படுத்துவாராக. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர் பரிசுத்த ஆவியானவராலே பலப்படுத்தப்படுகிறார். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் சோதனை வரும்பொழுது இந்த 2 காரியங்களிலே ஒன்று நடைபெறும். ஒன்று, அந்த சோதனை அவனை பலசாலியாக மாற்றும், அல்லது அவனை பலவீனமானவனாக மாற்றிவிடும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பாடுகளும் சோதனைகளும் ஒன்று நம்மை இனியவர்களாக்கும் அல்லது கசப்பு நிறைந்தவர்களாக்கிவிடும். நம்மை மென்மையானவர்களாக்கும் அல்லது கடினமானவர்களாக்கிவிடும். ஒரு சூரியன் மெழுகை உருகி போக பண்ணுகிறது, ஆனால் பச்சையான களிமண்ணை காய்ந்து போகச் செய்கிறது. அருமையானவர்களே, தேவன் உங்களை கடினமாக்கப் போகிறதில்லை. பார்வோனின் இருதயத்தை அவர் கடினப்படுத்தவில்லை. ஏற்கனவே கடினமான இருதயமுள்ளவனாய் அவன் இருந்தான். அந்த உண்மையை அவர் வெளியே கொண்டு வந்தார், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து மனிதனோடு மனிதனாய் தன்னை காண்பித்தார். கவனியுங்கள், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாயிருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனானார். எனவே அவருடைய சோதனை காலத்திற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவரின் பலப்படுத்துதல் தேவையானதாய் இருந்தது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவரின் பலன் அவ்வளவு தேவையானதாய் இருக்கும் என்றால், எனக்கும் உங்களுக்கும் இன்று தூய ஆவியானவரின் பலன் எவ்வளவு அதிகம் தேவை இல்லையா? எனவேதான் இயேசு கிறிஸ்து பரத்துக்கு செல்லும் முன்னதாக பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று கூறியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பலவீனமானவர்களாக உணர்வீர்கள் என்றால், உங்களுக்கு வரும் பாடுகளிலே சோதனைகளிலே உங்களை தாங்கிக் கொள்ள ஆவியானவரின் பலன் தேவை. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வசனங்களை கொண்டு பிசாசானவனை ஜெயிக்கத்தக்கதாக நாம் வசனங்களை நம்முடைய மனதிலே எப்பொழுதும் வைத்து கொள்ள வேண்டும். நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன் என்று சொன்ன தாவீதைப் போல நம்முடைய இருதயத்திலே வேத வசனங்களை பதித்தவர்களாக நாம் வாழ வேண்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வசனங்கள் வரை பாருங்கள். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார்.
ஜெப ஆலயத்திலுள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். அருமையானவர்களே, இந்த சம்பவம் வைத்தியனாகிய லூக்காவினால் மட்டுமே எழுதப்பட்டிருக்கிறது. இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு வேத பகுதியாகும். சோதனை காலம் முடிந்த பொழுது இயேசு தனது சொந்த ஊருக்கு போனார். பொதுவாக ஒருவர் பிரசித்தம் அடையும் பொழுது அவர் ஊர் மக்கள் பெருமைப்பட வேண்டும். ஓய்வு நாளிலே வழக்கம் போல நாசரேத்தில் உள்ள ஜெப ஆலயத்திற்கு அவர் போனார். இயற்கை வெளியிலே, அது மட்டுமல்ல குறிப்பிட்ட இடத்திலேயும் தேவனை வழிபடலாம் என்ற எண்ணமுடையவராக அல்ல, ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திற்கு போனார். அருமையானவர்களே, இன்றைக்கும் சிலர் ஆலயத்திலே போய் தேவனை தொழுது கொள்ளுகிற நாட்களிலேயும் உல்லாசமாக இயற்கை கொஞ்சம் இடங்களுக்கு புறப்பட்டு போய்விட்டு இயற்கையின் மத்தியிலேயும் இறைவனை தொழலாம் என்று கூறிக்கொள்கிறார்கள். அருமையானவர்களே, உல்லாச பிரயாணத்திற்கு நீங்கள் புறப்படும் பொழுது இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்கவும் ஓய்வாக உங்கள் நேரத்தை செலவு செய்யவும் செல்லுகிறீர்களா? அல்லது தேவனை தொழுது கொள்வதற்காக புறப்பட்டு போகிறீர்களா? உண்மை என்ன? தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் அப்படி புறப்பட்டு போகவில்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு வாழ விரும்புகிற ஒரு சகோதரனாக சகோதரியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய நாட்களிலே உல்லாச பிரயாணங்களுக்கு புறப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே தேவாலயம் மிக முக்கியமான ஒரு இடமாயிருந்தது. பாபிலோனிலே மக்கள் சிறையிருப்பிலே இருந்த பொழுதுதான் இப்படிப்பட்ட ஜெப ஆலயங்கள் தோன்றின. தங்கள் சொந்த தேசத்தை விட்டும் ஆலயத்தை விட்டும் பலிபீடத்தை விட்டும் தூரமாயிருந்த நாட்களிலே 10 யூதர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே ஒரு ஜெப ஆலயத்தை நிறுவினார்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தரை அவர்கள் தொழுது கொண்டார்கள். எசேக்கியேல் 14 அதிகாரம் 1 வசனத்திலேயும் எசேக்கியேல் 20 அதிகாரம் 1 வசனத்திலேயும் இஸ்ரவேலின் மூப்பரில் சிலர் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது இல்லையா? அது இப்படிப்பட்ட ஜெப ஆலயமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். மக்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பிய பின்னரும் ஜெப ஆலயங்கள் இருந்தன. ஆரம்ப காலங்களிலே மோசேனுடைய பிரமாணத்தை விளக்கி கூறும் ஒரு இடமாக மட்டும் அது இருந்தது. பின்னர் ஜெப நேரமும் பிரசங்க நேரமும் சேர்த்து கொள்ளப்பட்டது. எனவே குறிப்பாக ஜெப ஆலயங்கள் கர்த்தருடைய கட்டளைகளை எல்லா மக்களும் கேட்கும்படியாக கூறும் ஒரு இடமாக பயன்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே எல்லா பெரிய ஊர்களிலேயும் இந்த ஜெப ஆலயங்கள் காணப்பட்டன. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியான வாழ்நாட்கள் என்று அழைக்கப்படும் நாட்களிலேயும் வாரத்திலே ஒரு நாள் அவர் என்ன செய்திருப்பார் என்பது நமக்கு இங்கே தெரிய வருகிறது. 6 நாட்கள் அவர் தகப்பனாரோடு தச்சு வேலை செய்திருப்பார். ஒவ்வொரு 7வது நாளிலேயும் அவர் ஜெப ஆலயத்திற்கு சென்று வந்திருப்பார். அங்கே ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து எல்லாராலும் அறியப்பட்டவராய் இருந்தபடினாலே தான் அவர் வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது வாசிக்க எழுந்து நின்றார் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் எந்த ஆலயத்திற்கு நீங்கள் செல்வீர்கள் என்றாலும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக அந்த சபையிலே சாட்சியாக வாழும் நபர்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கும் காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுதும் இயேசு அப்படி ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். அவருடைய கரத்திலே வாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கொடுக்கப்பட்டது. அந்நாட்களிலே இவ்வாறு அதிகாரங்கள் வசனங்கள் பிரிக்கப்படவில்லை. ஆனாலும் இயேசு நாம் பார்க்கிறபடி ஏசாயா 61 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்த்து அதை வாசித்தார். வேத புஸ்தகம் கையிலே இருக்கும் என்றால் ஏசாயா 61 அதிகாரத்தை நீங்கள் திறந்து பாருங்கள். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் என்னும் காரியத்தை அவர் வாசிக்கவில்லை. அதற்கு முன் புஸ்தகச் சுருளை அவர் திரும்ப கொடுத்து விட்டார். நம்முடைய வேத புத்தகத்திலே அந்த இடத்திலே ஒரு கமா இருக்கிறது. ஆனால் அந்நாட்களிலே அந்த குறியீடு இல்லை. என்றாலும் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் என்னும் காரியத்தை அவர் விட்டுவிட்டார். அருமையானவர்களே, ஏன் அப்படி செய்தார் தெரியுமா? அவர் வாசித்து நிறுத்திவிட்டு உட்கார்ந்தார். எல்லாருடைய கண்களும் அவர் மேலே நோக்கமாயிருந்தது. அப்பொழுதுதான் அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்று கூறினார். தேவனுடைய திட்டத்தின்படியே இந்த வசனத்தின் ஒரு பகுதி வரை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. மீதி பகுதி இயேசு கிறிஸ்துவனுடைய 2வது வருகையிலே நிறைவேறப் போகிறது. தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் இனிதான் வரப்போகிறது. அது என்ன? சங்கீதம் 2:8 பாருங்கள். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அருமையானவர்களே, பூமியின் எல்லையில் உள்ள எல்லா மக்களையும் எப்படி சொந்தமாக அவர் கொடுக்க முடியும்? சங்கீதம் 2:9 பார்க்கும் பொழுது, இருப்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். ஆம் அருமையானவர்களே,
இவ்வாறாகத்தான் தேவன் அதிகாரத்திற்கு வரப்போகிறார். அதுதான் தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள். அதுவே அந்த மகா நாள். அது இயேசு கிறிஸ்து 2வது முறை பூமிக்கு வரும்பொழுது நடைபெறும் காரியம். முதல் முறை அவர் வந்தது ஏழை எளிய மக்களுக்கு சுசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவர்கள் ரட்சிக்கப்படும்படியாக செயல்படவும் வந்தார். ஆம், நாமும் அப்படிப்பட்ட அருமையான நாட்களிலே தான் வாழுகிறோம். நற்செய்தியின் நாட்கள் இது. ஆனால் 2வது முறை அவர் பூமிக்கு வரும்பொழுது அது நியாய தீர்ப்பின் நாட்களாயிருக்கும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த மக்களுக்கு ஞாபகத்தில் வருவது இவர் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்பதுதான். இது வெண்ணெய் திரண்டு வரும்பொழுது தாளி உடைந்தது போல இருக்கிறது இல்லையா? அப்படி என்றால் எப்படி இவர் மேசியாவாக இருக்க முடியும்? அருமையானவர்களே, அவர் நம்முடைய பலவீனமான மனித தன்மையை தரித்தவராய் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை லூக்கா தெளிவுபடுத்துகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 23 முதல் 27ஆம் வசனம் வரை பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூம் ஊரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்தபோது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவியினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே இல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்கே இயேசு கிறிஸ்து அருமையான உதாரணங்களை சொல்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு வெளியே இருந்த யூதரல்லாத 2 பேரை இயேசு குறிப்பிடுகிறார். ஒன்று சாரிபாத் விதவை. அதாவது சாரிபாத் என்பது இங்கே சரப்தா ஊரில் இருந்த விதவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சீரியா தேசத்தின் படைத்தளபதியாகிய நாகமானை குறித்து சொல்கிறார். இவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அற்புதமாக செயல்பட்டார். இங்கே அவர் எதை சொல்ல விரும்புகிறார்? அவருடைய சொந்த ஜனங்கள் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழக்கப் போகிறார்கள். ஏனென்றால் அவர் யார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்களாக இல்லை. இவர்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் என்றால், எலிசாவின் காலத்திலே இஸ்ரவேலிலே வாழ்ந்த மற்ற விதவைகளைப் போலவும் மற்ற குஷ்டரோகிகளைப் போலவுமே இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். வசனங்கள் 28 முதல் 30 வரை பாருங்கள். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறமே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவில் நின்று கடந்து போய்விட்டார். இயேசுவின் சொந்த ஊர்க்காரர்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள். நாசரேத் பகுதி கரடு முரடான ஒரு பகுதி. சற்று உயரமான மலை போன்ற ஒரு பகுதிக்கு அவரை வழிநடத்தி சென்று அங்கே இருந்து அவரை தள்ளி கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் செல்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டத்திலிருந்து அவர் கடந்து போய்விட்டார். பிரியமானவர்களே, இதுவும் ஒரு அற்புதம்தான். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மீட்பரே. என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மீட்பரே. என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்ததால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்ததால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் ரட்சகா என் இயேசுவே, என்னை அழைத்த நல்மீட்பரே.
தூரமாய் நானும் சென்ற போது அன்பால் என்னை அழைத்தீரே. தூரமாய் நானும் சென்ற போது அன்பால் என்னை அழைத்தீரே. லூக்கா 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இந்த வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிவடையும் வரை இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே செய்த காரியங்களை பார்க்கிறோம். பூலோகத்திலே அவர் இருந்த நாட்களிலே அவரோடு கூட ஒரு நாள் செலவு செய்ய அநேகர் ஆசைப்பட்டார்கள். வைத்தியனாகிய லூக்கா அந்த வாய்ப்பை இங்கே நமக்கும் தருகிறார். மத்தேயுவும் மார்க்கும் கூட இயேசு தனது தலைமையகத்தை சொந்த ஊரான நாசரேத்திலிருந்து கலிலேயா கடலின் அருகில் இருந்த கப்பர்நகூமுக்கு மாற்றிவிட்டார் என்று எழுதியிருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய சொந்த ஊர் ஜனங்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் வந்தது. அன்றைக்கு அவர் கப்பர்நகூம் மக்களை பார்த்து, வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொன்னார். ஏனென்றால் இவர்களும் இயேசுவை அசட்டை பண்ணிவிட்டார்கள். நல்ல ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை நழுவ விட்டு விட்டார்கள். வசனம் 32 பாருங்கள். அவருடைய வசனம் அதிகாரமுள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். பொதுவாக ஜெப ஆலயங்களிலே ஓய்வு நாளிலே பேசும் பரிசேயரைப் போல அல்லது வேதபாரகரைப் போல அவர் பேசவில்லை. அதிகாரத்தோடு பேசினார். வசனங்கள் 33 முதல் 37 வரை பாருங்கள். லூக்கா 4:33 முதல். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேனாய் இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ? அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகளில் உள்ள இடங்களிலெல்லாம் பிரசித்தமாயிற்று. அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்களிலேயும் பிசாசானவன் மீண்டுமாக தலையெடுத்திருக்கிறான். சாத்தானை வணங்கும் ஒரு கூட்ட மக்களும் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலேயும் இந்த பிசாசுகள் செயல்பட்டன. இன்றைக்கும் அவை செயல்படுகிறது. இயேசு ஒரு தனி மனிதனில் இருந்த பிசாசை வெளியேற்றினார். இன்றைக்கு நாம் பார்க்கிற அநேக காரியங்களை செய்கிற மக்களை கவனித்து பார்த்தால் அவர்கள் சாத்தானின் வல்லமையின் கீழே இருக்கிறார்கள் என்பதை அறிய முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஜெப ஆலயத்தை விட்டு அவர் புறப்பட்டு போன பொழுது இயேசு பேதுருவின் வீட்டிற்கு சென்றார். ஒருவேளை மதிய உணவிற்காக அங்கே சென்றிருக்கலாம். அப்படி பேதுருவின் வீட்டிலே இருக்கும் பொழுது பேதுருவின் மனைவியின் தாயாரை இயேசு குணமாக்கினார். வியாதி எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை அந்நாட்களிலே சொல்லும் பொழுது லேசான ஜுரம், கடும் ஜுரம் என்று கூறியிருக்கிறார்கள். இயேசுவும் அந்த ஜுரத்தை கடிந்து கொண்டார். அந்த ஜுரமானது அவிழ்த்து விடப்பட்ட காட்டு நாயைப் போல அவர்களை பாதித்திருந்தது. அதை இயேசு பொறுப்பெடுத்தார். அதே போலத்தான் பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடூரமானதாக இருக்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு ஏதாவது ஒருவரை குணமாக்கினால் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைகிறதில்லை, உடனடியாக பரிபூர்ணமாக குணமடைந்தார்கள். இது ஆச்சரியமான ஒரு காரியம். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து குணமாக்கும் பொழுது அது உடனடியான சுகமாயிருக்கிறது. அருமையானவர்களே, வியாதியிலிருந்து சுகம் பெறுவது எல்லாமே கர்த்தருடைய கிருபைதான். இங்கே பேதுருவின் மாமி சுகமானதை வைத்தியனாகிய லூக்காவே மிகவும் தெளிவாக எழுதியிருக்கிறார். இயேசுவை அறிந்த ஒரு வைத்தியர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் மக்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக பணம் வாங்குகிறேன், ஆனால் தேவனே அவர்களை குணமாக்குகிறார். சரீரத்திலே கெடுதல் உண்டாக்குகிற பகுதிகளை நான் அகற்றுகிறேன், ஆனாலும் தேவனே அவர்களை குணமாக்குகிறவராயிருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி இல்லையா? ஒரு தனி மனிதன் அல்ல, தேவனே மனிதர்களை குணமாக்குகிறார். சரி, லூக்கா 4ஆம் அதிகாரம் 40 முதல் 44 வசனம் வரை வாசிக்கிறேன். சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். பிசாசுகளும்
நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயா நாட்டிலுள்ள ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து காலையிலே ஜெப ஆலயத்திலே தனது பணியை ஆரம்பித்தார். இப்பொழுது மாலை வேளையாகிவிட்டது. கூடியிருந்த திரளான மக்களை சந்திக்கிறார். ஒவ்வொருவராக அவர் பார்த்து பார்த்து கடந்து செல்கிறார். வியாதி உள்ளவர்களை தொடுகிறார். அவர்கள் குணமடைகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை குறித்த பழைய ஏற்பாட்டு வார்த்தைகளை மத்தேயு 8:17 அவர் சொல்லியிருக்கிறார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று மத்தேயு சொல்கிறார். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இயேசு அற்புதமான வகையிலே மக்களை குணமாக்கினார். அங்கே அவருடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர்களை அவர் குணமாக்கியதாக தெரியவில்லை. ஆனால் அவருடைய மனதுருக்கம் அவர்களை சந்தித்தது. அவரைப் போல நாமும் மற்றவர்கள் மேலே மனதுருக்கமாயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் 6:2 பவுல் சொல்லும் பொழுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, நாம் சக விசுவாசிகளுடைய கவலைகளை துக்கங்களை கேட்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி இவ்வாறு ஒருவர் பாரத்தை ஒருவர் நாம் சுமக்கிறோமா? லூக்கா 5 பிரவேசிக்கிறோம். இங்கே 2வது முறையாக இயேசு தனது சீடர்களை அழைக்கிறதை பார்க்கிறோம். குஷ்டரோகிகளை சுத்தமாக்குகிறார். திமிர்வாதக்காரரை குணமாக்குகிறார். மத்தேயுவை பணிக்கு அழைக்கிறார். புதிய வஸ்திரத்தை குறித்தும் புதிய துருத்தியை குறித்தும் ஒரு ஊமையை சொல்கிறார். பாருங்கள், லூக்கா 5 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கெனேசரேத்து கடல் என்பது கலிலேயா கடலை சொல்கிறது. ஏனென்றால் கலிலேயா கடலின் ஒரு கரையிலே தான் கெனேசரேத்து ஊர் இருக்கிறது. அங்கே இருந்த மீன் பிடிக்கிறவர்கள் படகுகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவின் படவிலே ஏறி சற்று தூரம் தண்ணீருக்குள்ளே தள்ளி விடும்படியாக சொன்னார். ஏனென்றால் திரளான மக்கள் கூட்டம் இருந்தது. அதை அவர் ஒரு பிரசங்க பீடமாக வைத்து அங்கே இருந்து மக்களோடு பேசினார். இந்த சம்பவம் மேலும் ஒரு செய்தியை சொல்கிறது. எல்லா பிரசங்க பீடங்களுமே மீன்பிடிக்கும் படகுகள்தான். கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதற்கான ஒரு இடமும் மக்களை ஆத்மாவிற்காக பிடிப்பதற்கான ஒரு இடமும் ஆகும். இவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று இயேசு சொன்னார். இவ்வாறு கூறுவதனாலே ஒவ்வொரு நேரமும் கர்த்தருடைய வசனத்தை நாம் கொடுக்கும் பொழுதும் நாம் மீன்களை பிடிக்கிறோம் என்பதல்ல. ஆனாலும் கர்த்தருடைய பணியிலே இருக்கிற எந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ நாம் ஆத்மாக்களை ஆதாயம் செய்யவே இந்த பணியிலே இருக்கிறோம் என்ற தரிசனத்தை இழந்து போய்விடக்கூடாது. லூக்கா 5:4 பாருங்கள். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஜனங்களிடத்திலே இயேசு பேசி முடித்த பொழுது மனிதர்களை பிடிப்பதை நிறுத்திவிட்டு மீன்களை பிடிக்கப் போகிறோம் என்கிறார். மத்தேயுவும் மாற்கும் கூறும்பொழுது இயேசு கலிலேயா கடலருகே நடந்து போன பொழுது சீமோன் பேதுருவையும் அந்திரேயாவையும் மீன் பிடிக்கிறவர்களாக கண்டு, என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று ஏற்கனவே கூறியிருப்பதை பார்க்கலாம். மத்தேயு 4:19 மார்க் 1:17 இதை பார்க்கிறோம். இப்பொழுது இவர்கள் தங்கள் பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு 3 முறை அழைப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களிலே அநேகரை அவர் எருசலேமிலே தான் சந்தித்தார். யோவான் இதை குறித்து 1 கூறியிருக்கிறார். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று காண்பித்த பொழுது அந்த யோவான் ஸ்நானகனின் சீஷர்களிலே அநேகர் இயேசு எங்கே தங்கியிருக்கிறார் என்று பார்க்க விரும்பினார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் பிலிப்பு, நத்தானியேல், சீமோன் பேதுரு, அந்திரேயா இவர்கள் எல்லாரும். அந்த குறிப்பிட்ட நேரத்திலே இவர்கள் எல்லாரும் தனக்கு சீடர்களாக இருக்கும்படியாக அவர் அழைப்பு கொடுக்கவில்லை. அவர்களை சாதாரணமாக அவர் சந்தித்து கொண்டார், அவ்வளவுதான்.
ஆனால் பின்னான நாட்களிலே கலிலேயா கடலருகே அவர் சென்றபொழுது அவர்களை மீன் பிடிக்கிறவர்களாக கண்டார். தனக்கு பின்னாலே வரும்படி அவர்களை அழைத்தார். அவர்களும் அவருடைய வலைகளை விட்டுவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இப்பொழுது மீண்டுமாக அவர்கள் தங்கள் மீன் பிடிக்கும் தொழிலுக்கு சென்று விட்டதை இங்கே பார்க்கிறோம். பின்னர் லூக்கா மறுபடியும் ஒரு முறை அவர்களை கண்டு மனுஷரை பிடிக்கிறவர்களாய் இருக்கும்படியாக அழைப்பு கொடுத்ததை எழுதியிருக்கிறார். அப்பொழுது அவர்களை அவர் அப்போஸ்தலர்களாக்கினார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நெருங்கி வந்த அந்த கூட்டத்து மக்களோடு பேசி கொண்டிருந்த பொழுது பேதுருவும் எல்லாவற்றையும் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்பார். அவர் ஜனங்களோடு பேசி முடித்த உடனேயே பேதுருவை பார்த்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். இதன் பொருள் என்ன? இவ்வளவு நேரம் நீங்கள் என்னோடு மீன் பிடித்து கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது நான் உங்களோடு மீன் பிடிக்க வருகிறேன் என்பது போல இருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையை சற்றே நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவை குறித்து சிறு வயதிலிருந்தே கேட்டு அறிந்திருக்கிறபடியினாலே இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவரை குறித்த செய்திகளை நாம் ஆலயத்திலே கேட்பதனாலும் அவர் நமக்கு மிகவும் பழக்கப்பட்டவர் போல ஆகிவிட்டாரா? இதனால் நாம் அவருடைய உண்மையான அன்பையும் அவரின் ரட்சிப்பின் மகத்துவமான திட்டத்தையும் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோமா என்பதை சற்றே எண்ணி பார்க்க வேண்டும். நாசரேத்தூர் மக்களைப் போல அவரை புறக்கணிக்கிறவர்களாக அல்ல, அவரை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, நம்மிலே சிலர் கிறிஸ்துவுக்காக மனிதர்களை பிடிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்திலே நாம் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் உற்சாகத்தோடும் மனத்தாழ்மையோடும் கரிசனையோடும் ஆத்தும ஆதாய பணியிலே நாம் ஈடுபடுவோம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து கரம் கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் நாசரேத்திலிருந்து கப்பர்நகூமுக்கு ஊழியத்திற்கு கடந்து சென்றீர். நீர் திறந்த வாசல்களை பார்த்து அதை பயன்படுத்தி கொண்டது போல இன்றைக்கும் நாங்களும் நெருக்கமான இடங்களிலே இருப்பதனாலே எங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து சோர்ந்து போய்விடாதபடி வாய்ப்பு கிடைக்கும் எல்லா இடங்களிலேயும் உம்முடைய வசனத்தை சொல்ல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய தூய ஆவியினாலே நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். கடினமான பணித்தளங்களிலே இருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்பட்டு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஐயா, கர்த்தர் தாமே நீடிய ஆயுளையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்தரலும். உம்முடைய பரலோக பாதுகாவலை தாரும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நேயர்களே, இந்த நாளிலும் கற்றுக்கொண்ட சத்தியங்களில் சிலதை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு வரும் பாடுகள் ஒன்று நம்மை மேன்மையுள்ளவர்களாக மாற்றும் அல்லது கடினமாக்கிவிடும். நம்முடைய இருதயத்திலே வேத வசனங்களை பதித்தவர்களாக நாம் வாழ வேண்டும். கர்த்தரை தொழுது கொள்ளும் நாட்களிலே நீங்கள் உல்லாச பிரயாணத்திற்கு புறப்படாதிருங்கள். தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் இனித்தான் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு குணமாக்கும் பொழுது அது உடனடியானது, பரிபூர்ணமானது. கர்த்தருடைய பணியிலே இருக்கும் ஒவ்வொருவருமே ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யவே இந்த பணியை செய்கிறோம் என்ற தரிசனத்தை இழந்துவிடக்கூடாது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ வாக்கு. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். சங்கீதம் 41:1.